guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 10th standard social science geographyல இந்தியா லொகேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ்ல த பெனின்சுலார் பிளாட்டூஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்டாவை பத்தி பார்த்திருந்தோம் அண்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் பிளெயின்ஸையும் நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. இல்லைன்னா இந்த வீடியோ என் கார்ட்லையும் இந்த லெசனோட பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்கும். அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக பிளாட்டூ அப்படின்றது ஒரு லார்ஜ் ஃப்ளாட் ஏரியாவை பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வால்கானிக் மூலமாக உருவான ஒரு லார்ஜான ஃப்ளாட்டான ஏரியா. அண்ட் இது சீ லெவலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டூ இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த தான் இந்த பெனின்சுலார் பிளாட்டூஸ். இது பார்த்தீங்கன்னா கிரேட் நார்தர்ன் பிளெயினோட சவுத் ரீஜியன்ல தான் இருப்பாங்க. அண்ட் நம்ம கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் பிசியோகிராஃபிக் டிவிஷனும் இதுதான் எடுத்துக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். லார்ஜஸ்ட் பிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி. இது ஆக்குபை பண்ற ஏரியா எவ்வளோ அப்படின்னா 16 லேக் கிலோமீட்டர் ஸ்கொயர். அதாவது நம்ம கண்ட்ரியோட பாதி ஏரியாவை இந்த பிளாட்டூ ரீஜியன் தான் ஆக்குபை பண்ணிக்குது. அண்ட் இருக்கிறதுலேயே ஓல்ட் ராக்கி பிளாட்டூ ரீஜியனும் பெனின்சுலார் பிளாட்டூ தான். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பிளாட்டூஸ் மாதிரி இருக்கும். அதுல நடுவுல பார்த்தீங்கன்னா ரிவர் வேலிஸ் இருக்கும், ஹில் ரேஞ்சஸ் இருக்கும். வேலிஸ் அப்படின்றது என்னன்னா இப்ப நம்ம ரிவர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வழி. இந்த 2 ஹில்ஸுக்கும் இடையில ஒரு பாத்வே மாதிரி இருக்கும். அதை நம்ம வேலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேலில இருந்து தான் ஆறு எல்லாமே அது வழியா தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரீஜியனை தான் நம்ம பெனின்சுலார் பிளாட்டூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்ம பிளாட்டூ ரீஜியன்ல நார்த் வெஸ்டர்ன்ல ஒரு பவுண்டரியா இருக்கிறது ஆரவாலி ஹில்ஸ். அந்த பிளாட்டூ ரீஜியனோட நார்த் வெஸ்ட் பவுண்டரி. நார்த் வெஸ்ட் அப்படின்னா இப்ப இதுதான் நம்ம டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நார்த், இது ஈஸ்ட் அண்ட் இது வெஸ்ட், சாரி சவுத், அண்ட் இது பாத்தீங்கன்னா வெஸ்ட். ஸோ இந்த நார்த் வெஸ்ட்னா இந்த பார்ட் தான் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜியன்ல தான் நம்ம பெனின்சுலார் பிளாட்டூவோட பவுண்டரியா, அதாவது எட்ஜா ஆரவாலி ஹில்ஸ் இருக்கு. ஸோ அதோட நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரிஸ் என்னெல்லாம், அதாவது இந்த நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படின்றது இந்த ரீஜியன். அது பவுண்டரியா எது ஆக்ட் ஆகுதுன்னா பண்டல்காட் அப்லாண்ட், கைமூர் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ். இதுதான் பவுண்டரிஸா இருக்கு. 1 மார்க்கா அவ்வளோ கேட்டதில்லை, பட் ஒரு இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைட்லயும் ஈஸ்டர்ன் சைட்லயும் பவுண்டரிஸா இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸ் தான். அதாவது வெஸ்ட் சைட் பவுண்டரி வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்ட் சைடோட பவுண்டரி ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ அதோட ஆல்டிடியூட் பாத்தீங்கன்னா நம்ம சீ லெவலை விட 600 மீட்டர் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான 1 மார்க் அப்படின்றது என்னன்னா பிளாட்டோவோட ஹையஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னா ஆனைமுடி பீக். அதோட ஹைட் 2695 மீட்டர். எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஆனைமலை அப்படின்ற இடத்துல தான் ஆனைமுடி பீக் இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான 1 மார்க். ஹையஸ்ட் பாயிண்ட் இன் பிளாட்டூன்றது பீக் ஆஃப் ஆனைமுடி. அது எங்க இருக்கு அப்படின்னா ஆனைமலை அப்படின்ற இடத்துல இருக்கு. அதோட ஹைட் தான் கொடுத்திருப்பாங்க 2695 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஸ்லோப் ரீஜன், அதாவது இதோட சரிவு பகுதி எல்லாமே ஈஸ்ட் நோக்கி தான் இருக்கும். அதாவது இந்த சைடு நோக்கி தான் பாத்தீங்கன்னா ஸ்லோப் ரீஜியன்ஸ் எல்லாமே இருக்கும். அதான் அதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல கிரேட் பிளாட்டூல ரொம்ப பழங்காலத்துல இருக்கிறதா கோண்ட்வானாவோட லேண்ட் மாஸ், அந்த லேண்ட் ஏரியாவா சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப பழமையான இடம் அப்படின்றதுனால அந்த ரீஜியன்ல இருக்கிற ரிவர்ஸ் எல்லாமே பேஸ் லெவலை அட்டைன் பண்ணி ப்ராட் அண்ட் ஷாலோ வேலிஸா மாறிருக்கு. ப்ராட் அப்படின்றது
அகலமா இருக்கிற வேலிஸாவும், ஆழமா இருக்கிற வேலிஸாவும் அமைஞ்சிருக்கு. வேலி அப்படின்றது நம்ம பார்த்தோம். 2 மலைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த பாத் மாதிரி தான் நம்ம வேலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ரொம்ப பழமையான இடம் அப்படின்றதுனால, இந்த பிராட் அண்ட் ஷாலோ வேலிஸா மாறியிருக்கு. இப்போ இந்த பிளாட்டோ ரீஜியன் நம்ம இந்தியால இருக்கிற இந்த பிளாட்டோ ரீஜியன 2 பார்ட்டா டிவைட் பண்ணுவாங்க. அந்த டிவைட் பண்ற ஆறு என்ன அப்டின்னா, ரிவர் நர்மதா. இம்பார்ட்டன்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எந்த ரிவர் இந்தியால இருக்கிற பிளாட்டோ ரீஜியன டிவைட் பண்ணுது அப்டின்னா, நர்மதா ரிவர் தான். இதுல நர்மதாவோட நார்த் சைட்ல இருக்கிற ரீஜியன சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னும், சவுத் சைட்ல இருக்கிற ரீஜியன டெக்கான் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். நர்மதா நர்மதாக்கு நார்த் சைட்ல இருக்கிற ரீஜியன சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்னும், சவுத் சைட்ல இருக்கிற ரீஜியன டெக்கான் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருக்கிற முக்கியமான ரிவர்ஸ் என்னலாம் அப்படின்னா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஈஸ்ட் வேர்ட்ஸ் நோக்கி தான் இருக்கும். ஸோ நமக்கு பே ஆஃப் பெங்கால்ல கடைசியா வந்து ஃபால் ஆகும். இப்ப நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் வந்து பே ஆஃப் பெங்கால் அண்ட் இங்க தான் வந்து அரேபியன் சி வந்து இருக்கு. ஸோ இதுல இருக்கிற ரிவரோட அந்த தண்ணி எல்லாமே எங்க தான் கடைசியில ரீச் ஆகுது அப்படின்னா, பே ஆஃப் பெங்கால்ல தான் ரீச் ஆகுது. ஓகேவா? அண்ட் நர்மதாவும், தப்தியும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் தான் சவுத் சைட்ல வந்து இருக்கும். இது வந்து வெஸ்ட்வர்ட்ல ஃப்ளோ ஆகும். மத்தபடி முக்காவாசியான ரிவர் எல்லாமே ஈஸ்ட் வேர்ட்ஸ்ல தான் ஃப்ளோ ஆகும். நர்மதாவும், தப்தியும் இந்த ரிவர் 2 ரிவர் மட்டும் தான் வெஸ்ட்வர்ட்ல ஃப்ளோ ஆகும். ஸோ இவங்களோட மூவ்மெண்ட் வந்து வெஸ்ட் சைட்ல ஏன் இருக்கு அப்படின்னா, ரிஃப்ட் வேலி அந்த ரீஜியன்ல இருக்கிறதுனால. ரிஃப்ட் வேலி அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப லோலேண்ட் ஏரியாவ ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லோலேண்டா இருக்கிற ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த ஓஷன் லெவல் அதுல ரொம்ப பாட்டம் ரீஜியன அந்த ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த ரிஃப்ட் வேலி அந்த ரீஜியன்ல இருக்கிறதுனால, நர்மதாவும், தப்தியோட வாட்டர் ஃப்ளோ எல்லாமே வெஸ்ட்வர்ட் சைட்ல இருக்கு. ஸோ இப்ப இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பெனின்சுலார் பிளாட்டூஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல இதோட டைப்ஸ பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.